நான் ப்ராப்ளம்ன்ற இடத்துல நான் சேலஞ்சுன்ற வேர்ட் யூஸ் பண்றேன். ஸோ எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும், இதுதான் NLP. வேற ஒன்றும் பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஓகே. அப்போ அவங்களுக்கு So, அந்த வேர்டை வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எஸ் நிறைய இடத்துல அவர் யூஸ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஜீசஸ், நான் ஏன் ஜீசஸ் ஃபாலோ பண்ணணும்னு கேட்கலாம். நம்ம என்ன பண்றோம், we are explaining them. பட் அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா we can ask some question வரும்போது வந்து பாத்தீங்கன்னா because we are talking about Jesus as a person who's a leader. நான் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு ஆசை கூட இருக்குது, மேபி ஃபியூச்சர்ல வரலாமா கூட இருக்கலாம், ஜீசஸ் as a CEO. ஓ சி எஸ் எஸ் எல்லாம் ப்ராப்ளம்லாம் வந்தா எப்படா சால்வ் ஆகும்னு பார்ப்போம். நீங்க என்னன்னா ஊர்ல இருக்கவங்கலாம் கூப்பிட்டு வா ப்ராப்ளம் சொல்லுன்றீங்க, எப்படின்னா அது அப்படின்னா மாறுது. இப்போ கர்த்தர் தண்டிக்கிறாரான்னு கேட்டா இல்லைங்க அவர் சிச்சிக்கிறாருப்பாங்க, இல்ல வந்து விளைவு இப்படியே சொல்லுவாங்க. ஆனா ஃபைனலி வந்து அவன் அடி வாங்குறதுங்கிறது அந்த நேம் மாறுதான். உங்களுக்கு வேற மாதிரி சொல்லுங்க, கர்த்தர் சோதிக்கிறார்னா வருதானே, சோதனை கொடுக்கிறார், சோதிக்கிறார், அந்த வசனங்கள் எனக்கு வந்து அதுல I'm not comfortable. வேற பாயிண்ட் சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க கேக்குறேன். ஆமா எனக்கு அது கம்ஃபர்டபிள் இல்ல அந்த வார்த்தை. பிகாஸ் see பண்றாரு அந்த ஒரு நெவர் யோபுவெல்லாம் டெஸ்ட் பண்ணாரு. யோபு டெஸ்ட் பண்ணா வெரி குட் क्वेश्चन, நல்ல क्वेश्चन நீங்க கேட்டீங்க. ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா கர்த்தரை கடவுளை யாரும் குறை சொல்ல போறது இல்லை, நம்ம ஏதாவது தப்பு பண்ணி நம்ம பாவம் பண்ண அதனால ஏதோ தண்டிக்கப்பட்டோமோ அப்படி யோசிக்க தானே செய்வாங்க. டக்குன்னு அந்த ஃபியருங்கிறது இப்படி தானே பிசாசு ஏதோ ஒரு இதுல கொண்டு வர்றான். அது அதுக்காக கேட்குறேன். பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. எங்களில் இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகளோட புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 rupees கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டே வரோம். ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம வியூஸ் கொண்டு வரோம். ஸோ இப்போ அடுத்த செக்ஷன் போகலாம் பார்க்குறேன். மேக்ஸிமம் 9 புக்கு எழுதிருக்கிறீங்க. ஸோ அந்த செக்ஷனில் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபர்தராக நீ ஃபியூச்சரில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போது எந்த புக்கை பற்றி எனக்கு ஒரு ஆர்வம், ஸோ மினிஸ்ட்ரி லெவலில் அதை கேட்கலாம் அப்படின்னா அந்த டோன்ட் செல் மேக் பீப்புள் பை அப்படிங்கிற அந்த புஸ்தகம். நீங்கள் ஒரு வேர்டு சொன்னீங்க, ஜீசஸே ஒரு குட் சேல்ஸ்மேன். அது டெஸ்ட் மொழியில் பேசும்போது நீங்கள் சேல்ஸ் ஃபீல்டில் தான் இருந்திருக்கிறீங்க. ஸோ இது மினிஸ்ட்ரி அடிப்படையிலே கொஞ்சம் பேசுனா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இந்த சேல்ஸ் ஃபீல்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இதாக உங்களை பற்றி பேசிடலாம். அதான் சரி, நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 97லேருந்தே இந்த கம்பெனி சிங்கப்பூர் கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர் நடக்கும்போது நான் நினச்சேன்னா எனக்கு சேல்ஸ் தெரியும்னு நினச்சேன். ஆனால் 6 மாதம் 0 சேல்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு சேல்ஸ் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. அப்போதான் நிறைய புக்ஸ் நான் வாங்க ஆரம்பிச்சேன். எனக்கு இது கிடைக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப சொன்னால் நானே டெலிவர் பண்ண நிறைய விஷயங்கள், நானே கண்டுபிடிச்சது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இப்போ சேல்ஸில் பார்க்குறவங்க கூட ஒரு சொல்லுவாங்க எனக்கு க்ளோசிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே தான் எல்லாருக்கும் ப்ராப்ளம். அதாவது ப்ரெசென்ட் பண்ண ப்ராடக்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும் எல்லாம் பேசிடுவோம், லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாரும் என்ன பார்ப்போம்னா க்ளோசிங் வந்து அட் த எண்ட் அப்படின்னு. நான் சொல்றது க்ளோசிங் அட் த பிகினிங். ஓகே, அதான் என்னோட ஸ்டைல். அண்ட் செகண்ட் திங், மேக்ஸிமம் லெஸ் தென் 2 க்ளோசிங் சொல்றது ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறது, அவங்களை வந்து அக்ரி பண்ண ஓப்பன் அப் பண்ண வைக்கிறது. அந்த 2 minutesல நான் என்ன பண்ண போறோம், 2 minutes எப்படி நம்ம பேசுவோம், எப்படி கன்வின்ஸ் பண்றோம், அதுதான் என்னோட ஸ்டைலா நான் கொண்டு வந்தேன். நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா அந்த இது தெரியாம என்ன பண்றாங்கன்னா they just go keep doing. So அங்கதான் அந்த புக் எழுது don't sell make people buyன்றது விக்க ட்ரை பண்ணீங்க because nobody likes to be sold. Okay, இப்போ நீங்க ஒரு பொருளை வந்து நீங்க விக்க ட்ரை பண்ணீங்கன்னா nobody will like it. பட் அதே இடத்துல நம்ம வந்து சில ப்ராடக்ட் நம்ம we search for some products to buy. இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்கன்னா they make us to buy their products. Like for example இப்போ வந்து கிறிஸ்மஸ் சேல் 50% ஆஃபர் போட்டிருப்பான், 70% ஆஃபர் போட்டிருப்பான். சத்தியமா பார்த்தீங்கன்னா அது பெருசாக ஒன்றுமே ஆஃபர் இருக்காது. ஆனால் நமக்கு என்ன டெம்ப்டா 70% ஆஃப் அப்படின்வாங்க. நீங்கள் அதே பொருள் வந்து பக்கத்தில் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சீப்பாக கிடைக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம்,
ஓ அங்க ஆஃப் போட்டிருக்கான். ஸோ என்ன பண்றோம், அவன் நம்மள அங்க வர வைக்கிறான். இஸ் பிரிங்கிங் அஸ் தேர். அவன் நம்மள்ட்ட வரல. ஸோ இங்க அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்றோம். ஸோ நம்ம என்ன பண்ணுனா பீப்புள் வில் கம் டு அஸ். ஓகே ஓகே. ஸோ அதுதான் அந்த புக். அந்த புக்கில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அது செக்குலராக பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுறவங்களுக்கு ஓகே. பட் நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு இது கண்டிப்பாக தேவை. எந்த அடிப்படையில் கண்டிப்பாக தேவை. சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ் பற்றி படிக்கும்போது சில விஷயங்கள் பைபிள்லேருந்து சில விஷயங்கள் எடுக்கும்போது எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க சம்திங் கால்ட் அஸ் NLP, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா he used that NLP. NLP ப்ரோக்ராமிங். அதாவது ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதுக்கான அது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க. ஓகே. இப்போ வந்து சொல்றீங்க உங்க டீமை நீங்க அட்ரஸ் பண்றீங்க. உங்க டீம் அட்ரஸ் பண்ணும்போது சொல்றீங்க, கைஸ் தேர் இஸ் a big problem with you we can overcome it அப்படின்ற. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணீங்க வேர்டு ப்ராப்ளம். நீங்க போனோன்னா ஒருத்தர் போய் ப்ராப்ளம் சொன்ன உடனே அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நாளைக்கு வேலை பெரிய அந்த மாதிரி. பட் அதே இடத்துல இப்போ நான் அட்ரஸ் பண்றேன், கைஸ் we got a challenge and I hope we can overcome it. ஓகே ஓகே. ரெண்டுமே அதே தான், ப்ராப்ளமும் சேலஞ்சும் அதே தான். பட் நான் ப்ராப்ளம்ன்ற இடத்துல நான் சேலஞ்சுன்ற வேர்ட் யூஸ் பண்றேன். ஸோ எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும், இதுதான் NLP. வேற ஒன்றும் பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஓகே. அப்போ அவங்களுக்கு அந்த வேர்டை வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நிறைய இடத்துல அவர் யூஸ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட டிசைபிள்ஸ்லாம் யாரு, ஃபிஷர்மேன். ஃபிஷர்மேன் போய் என்ன சொல்றாரு, அவங்கள்ட்ட போய் நம்ம போய் நம்ம மினிஸ்ட்ரிக்காக வந்து ஆட்களை போய் பேசலாம் அப்படின்னாக்கா அவங்க சொல்ல என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்க தெரியும், எங்களுக்கு ஆட்கள் எல்லாம் பேச தெரியாதுன்னு இருப்பாங்க. ஓகே ஓகே. பட் அங்க என்ன சொல்றாரு, கம் லெட்ஸ் கோ ஃபிஷ் மேன் அப்படின்றாரு. கம் லெட்ஸ் கோ ஃபிஷ் மேன். ஓகே. சோ அவங்களுக்கு ஃபிஷிங் தெரியும். இப்போ அவங்க லாங்குவேஜ் அவர்கிட்ட பேசுறாங்க. ஓகே ஓகே. புரியுது உங்களுக்கு. இப்போ அவங்க லாங்குவேஜ் பேசும்போது அவங்களுக்கு என்னன்னா, ஓ அது எங்களுக்கு தெரியும், ஃபிஷிங் எங்களுக்கு தெரியும். சோ மீன் பிடிக்கிற மாதிரி மனுஷங்களை வந்து பிடிக்கணும். ஸோ அவங்களோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தே மென்டலி ப்ரிப்பேர்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் எப்படி நம்ம அதில் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தே யூஸ் த வேர்ட்ஸ் லைக் ஒரு ஃபியர் கொண்டு வருவாங்க, ஒரு பயத்தை கொண்டு வருவாங்க. ஈவன் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணீங்கன்னா வந்து கடவுள் இது பண்ணிடுவார் இது பண்ணிடுவார். சில பேர் வந்து கடவுள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா லைக் ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி, எதப்போ பண்ணீங்கன்னா அவள் தான் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு தண்டிச்சிருவார் அப்படின்றாங்க. இட்ஸ் இஸ் வெரி மச் ராங். Which is very much wrong. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல ஜீசஸோட டீச்சிங்ஸை பார்த்தீங்கன்னா he never criticized any religion. ஓகே ஓகே. he never criticized any people. யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லையே. why people came to Jesus? because of the love. because of the love. ஸோ அந்த லவ் நம்ம பண்றோமா. ஸோ பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்க சேல்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதும் பிச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் யூ. அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு கொடுக்குற ரீசன் என்னன்னா திஸ் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஓகே ஓகே. இட் இஸ் நாட் எஸ் இட்ஸ் அ பை ப்ராடக்ட். எனக்கு பிசினஸ் கிடைக்குது. பட் என்னோட ப்ரையாரிட்டி என்னோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆன் மணி. ஓகே ஓகே. மை ப்ரையாரிட்டி இஸ் கேன் இட் சேஞ்ச் யூ. அப்படிதான் என்னோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் சீ ரிசல்ட் ஆஸ்க் ஃபார் மணி பேக். ஓகே. பட் ஆனால் இப்போ இது மினிஸ்ட்ரியில் இப்போ ஜீசஸ் பற்றி பேசும்போது ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ப்ரீச்சிங் அது பேசுறது ரொம்ப முக்கியமானது. பேச்சு எல்லாத்துலேயுமே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. கண்டிப்பாக கிறிஸ்டின் சொசைட்டியில் பார்க்கும்போது சில ப்ரீச்சர்ஸ் சில பேசுகிறவங்க இப்போ நீங்கள் அங்கிள் டிஜிஎஸ் நகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது அவர் பேசுறது கேட்குறதுக்கே நல்லா இருக்கு கரெக்டாக நம்ம எத்தனை மணி நேரம் இதெல்லாம் ஒரு டேலண்ட்டாக அப்படி சொல்லலாமா? இது என்ன மாதிரி இது கரெக்ட் இது ஒரு டேலண்டாக கூட சொல்லலாம். சரி. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டென்ஷன் என்ன. ஓகே. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிஎஸ் அங்கிள் நீங்கள் பேர் சொன்னனால சொல்கிறேன். ஹி வாஸ் கேரிங் த லவ் ஆஃப் காட். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஃப்ரம் அதர் ரிலீஜன்ஸே சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஜிஎஸ் அங்கிள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னாக்கா பிகாஸ் யூ ஆர் கேரிங் த லவ் ஆஃப் காட். ஜீசஸே நான் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. தே சே எனக்கு ஜீசஸை பிடிக்கும், நான் வந்து கிறிஸ்டியன் கிடையாது, ஆனால் எனக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்? பிகாஸ் யூ ஆர் ஷேரிங் தட் லவ். ஓகே ஓகே. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் வி ரியலி ஷேரிங் த லவ் ஆஃப் காட்? அதுதான் கொஸ்டின். நிறைய ப்ரீச்சர்ஸ் சொல்றவங்க சில பேர் என்ன பண்ணா they make it as like ஒரு ரூல் மாதிரி, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது. when you are forcing something நீங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது they start hating you. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நிறைய பேர் எனக்கு கம்ப்ளைண்ட் வரும், சார் என் பையன் 10th படிக்கிறான் சார், என் பையன் 12th படிக்கிறான் சார், இப்படி சார் அப்படி சார், அண்ட் நான் வந்து பேச மாட்டான் சார், உங்கள்ட்ட பேச மாட்டான், உங்கள்ட்ட பேச மாட்டான் சார். அப்படியா? வா, நான் பேசியிருப்பேன். சரி. நான் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இது அதே பாயிண்ட்டை போய் கண்ணாடி டிவி பார்க்காத அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்,
இதே தான் எங்க அப்பா சொன்னாரு, இதே தான் எங்க அம்மா அப்பா எங்க ஆண்டி சொன்னாங்க, இதே தான் எங்க டீச்சர் சொல்றாங்க, ஊர்ல இருக்கவங்க தான் ஏதாவது சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. நீ என்னையா பெரிய ஆளு. ஓகே ஓகே. டக்குன்னு என்ன பண்ணுவோம், he'll start hating me. ஓகே ஓகே. என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவான் அவன். அதே பாயிண்ட் வாவ் கண்ணா உன் பேர் என்ன, வாட்ஸ் யுவர் நேம், அங்கிள் சோன்ஸ், ஓ சூப்பர் வாவ் ஓகே என்ன ஓகே வாட் யூ வாண்ட் டு பிகம், என்ன அவன் ஆசைப்படுறேன், அங்கிள் நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆசைப்படுறேன், சூப்பர் வா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட பத்தி நான் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பேன், நான் அப்ரிஷியேட் இட். அப்போ அப்ரிஷியேட் பண்ண என்ன ஆயிடுதுன்னா அவனுக்கு என்ன புரியுதுன்னா, ஓ திஸ் அங்கிள் இஸ் லைக்கிங் மீ, லைக்கிங் மை தாட்ஸ், தென் ஹீ ஸ்டார்ட்ஸ் லைக்கிங் மீ. அதுக்கப்புறம் என்ன கேட்பேன், சரி நீங்க சோன்ஸோ அப்படி கம்ப்யூட்டர் ஃபீல்ட் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனில் வந்து ஆசைப்படுறேன், எல்லா நாளையும் வர முடியுமான்னு கேட்பேன். என்ன பதில், இல்லை அங்கிள். என்ன பண்ணதுக்கு நிறைய மார்க் வாங்கணும். சூப்பர், நிறைய மார்க் வாங்கணும். அப்போ ஒரே ஒரு சிம்பிள் ஒரு கொஸ்டின் தான், நிறைய மார்க் வாங்கணும்னு சொல்றேன், டிவி நிறைய பார்த்தா மார்க் நிறைய வருமா? ஓ ஒரு கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான் கேட்டேன். அப்போ ஒன்று இல்லை அங்கிள். அப்போ உனக்கு நிஜமாலுமே அது ஆகணுமா? என்னோட ட்ரீம் கிடையாது, அவங்களோட ட்ரீம். அப்ப என்ன சொல்லுவான், ஆமா அங்கிள். ஸோ ஆர் யூ சீரியஸ்? எஸ், பட் இஃப் யூ டோன்ட் ஸ்கோர் வாட் வில் ஹேப்பன்? யா அங்கிள் ஐ மிஸ் இட். அப்போ ஆர் யூ ஸோ வாட் யூ வாண்ட் டு டூ நவ்? டிவி வந்து நான் பார்க்கக்கூடாது. பையனுக்கு இப்போ என்ன சொன்னேன், இப்போ அதே பையன்கிட்ட நான் சொல்ல டிவி பார்க்காதுன்னு சொல்லி யார் சொல்றா? புரியுது சொல்ல உங்களுக்கு? ஸோ அவனே தட் இஸ் கால்ட் ரியலைசேஷன், மேக்கிங் தம் ரியலைஸ். அதான் சொன்னேன் லாஸ்ட் டைம் சொன்ன பாருங்க, எனக்கு ஒருத்தர் பேர் கொடுத்தாரு, யூஆர் மெஸ்மரைசர் சொல்லிட்டு பேர் கொடுத்தாரு பாருங்க. இப்போ நான் மெஸ்மரைசர் கிடையாது, ஐ மேக் தம் ரியலைஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வை, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் கேட்கலாம், வை ஷுட் ஐ ஃபாலோ ஜீசஸ், நான் ஏன் ஜீசஸ் ஃபாலோ பண்ணணும்னு கேட்கலாம். நம்ம என்ன பண்றோம், we are explaining them. பட் அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா we can ask some questions. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா they'll come back to God. ஸோ why Jesus அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவன் வாயிலேருந்து நம்ம கேட்கலாம். சரி என்ன மாதிரி இருக்கு லைஃப், என்ன மாதிரி இருக்கு, மேபி என்னோட பர்சனல் டெஸ்டிமனி கூட ஷேர் பண்ணலாம். சரி நான் இப்படி இருந்தேன், ஓகே இன்னைக்கு இந்த லைஃப் மாறி இருக்கு, ஸோ do you want that kind of life? ஆப்வியஸ்லி என்ன சொல்லுவாங்க ஆன்சர், ஓகே ஓகே ஓகே. அப்போ do you want to try? ஒன்ஸ் கடவுள் நமக்குள்ள வந்துட்டாருன்னா he will guide us. நம்ம பண்ண அவசியம் கிடையாது. நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா, நான் வந்து அதை ரோல் பண்ணணும். யூ நாட் காட், நீ கடவுள் கிடையாது. டு ஜட்ஜ் எனிபடி, டு ஸ்பீக் பேட் அபவுட் எனிபடி. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றது கூட இப்படிதான் வருது. நீங்க இப்படி பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படி வரணும் அப்படி வரணும், நான் எத்தனை நீங்க எந்திரிச்சிங்க, எவ்வளவு டைம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரிச்சுவல். நம்ம திருப்பி என்ன பண்றோம்னா மேக்கிங் இட் அஸ் எ ரிலீஜன். மேக்கிங் இட் அஸ் எ ரிலீஜன். ஸோ அந்த பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா மேக் தம் ரியலைஸ். நான் சொன்ன பாருங்க, டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான். ஸோ அந்த மாதிரி நீங்க பேச முடியுமா? யூ கேன் டூ இட் எவ்ரிபடி. அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் அப்ரிசியேஷன் கிடையாது. ஓகே ஓகே. சின்ன சின்னதா அப்ரிஷியேட் பண்ணுங்க. சின்ன சின்ன இஷ்யூஸ் சின்னதா பண்ணிருக்கலாம், சின்னதா பண்ணிக்கலாம். அப்ரிஷியேட் பண்ணி பாருங்களேன். அப்ரிஷியேட் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. when he is wrong first appreciate, then say இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ஸ் ஐ வாஸ் ஒரு கம்பெனியோட ஹெட்ல இருக்கும்போது ஒரு டிசைனர் வருவான், பெரிய டிசைன் பண்ணிட்டு, சார் உங்க அப்ரூவல் வேணும், சூப்பர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சூப்பர் ஃபென்டாஸ்டிக்மா கிரேட், பட் ஐ திங்க் தேர் கேன் பி சம் மோர் இம்ப்ரூவ்மெண்ட், வாட் டு யூ திங்க் அப்படின்னு. அவ்வளோதான். ஐ ஃபீல் தேர் கேன் பி சம் மோர் இம்ப்ரூவ்மெண்ட், வாட் டு யூ திங்க்? சார் கிவ் மீ சம் half an hour, I'll get back to you. இப்போ நான் ஹர்ட் பண்ணேன்னா, ஓகே 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 சொல்லுது, நான் ஹர்ட் பண்ணேன்னா இது நான் வேற மாதிரி சொல்ல முடியும். நல்லா பண்ணிருக்கு, வாட் யூ டன் மேன், ஐ டிடன்ட் லைக் இட், எப்படி இருக்குது? ஓகே ஓகே. you're hurting them. Like for example இன்னைக்கு giving an example, இன்னைக்கு இது வந்து ஏன சொல்றேன்னா இது is happening in the families. ஓகே ஓகே ஓகே. ஒன்றும் இல்லை, உப்பு போடல, மனுஷன் சாப்பிடுவானா அது போச்சு, பாவம் அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க, என்ன பார்த்தா உப்பு இல்லை, சூப்பர்டா கொஞ்சம் உப்பு போட்டு ஒன்று சாரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ எவ்ரி திங் வி கேன் டிசால்வ் இட், வி கேன் சால்வ் இட். ஏன் சொல்ல வரேன்னா இதை வந்து கிரிட்டிசிசம் நம்ம போக ஆரம்பிச்சோம்னா இட்ஸ் லைக் நோபடி வில் லைக் யூ. ஓகே ஓகே. நோபடி வில் லைக் டு கம் டு யூ. சரி நம்ம இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் டேக்கிங் த பொசிஷன் ஆஸ் ஜீசஸ். யூ ஆர் டேக்கிங் த பொசிஷன் ஆஃப் ஜீசஸ். ஸோ ஹோலி ஸ்பிரிட் வந்து நமக்குள்ள இருக்காரு. நம்ம வந்து நான் சொல்லுவேன், நான் இப்போ ஓகே நாட் மை வேர்ட்ஸ், லெட் யுவர் வேர்ட்ஸ் கம் அவுட் ஆஃப் மை மவுத் அண்ட் யூ ஹாவ் டு சரண்டர் டு ஹிம். அந்த சரண்டரன்ஸ் இருக்கணும்.
ஸோ ஜஸ்ட் பிகாஸ் மேபி நீங்கள் அனாயிண்டடாக இருந்தனால டசன்ட் மீன் தட் யூ கேன் சே லைக் தட். நீங்கள் சொன்ன மாதிரி கிரிட்டிசிசம் பண்ணுறது தப்பு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெரி. ஸோ அப்போ இந்த 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 மைண்ட் பவரில் இதையுமே சொல்லப்படுதான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் எஸ் 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 நான் ஹேட் பண்ணாமல் என்னோட கோச்சிங் எல்லாமே இருக்குது. என்னோட கோச்சிங் பிகாஸ் ஐ ட்ரெயின். எதுக்காக வரீங்க நீங்கள்? ஓகே ஓகே. அதான் சொன்னேன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நான் ட்ரெயின் பண்ணுறேன். ட்ரெயின் தம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகே ஓகே. ஸோ அப்படி ஆனால் கம்யூனிகேட். இது வந்து சில பேர் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் கூட கண்டினியூவாக பேசும்போது மக்கள் உட்காந்து கேட்கும்போது, ஸோ அதில் ஒரு கடவுளுடைய ப்ரெசன்ஸ்னால அப்படி கேட்கறது இல்லையா, இல்லை இவங்க பேசுகிற அது எப்படி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இவங்களுடைய பேச்சாற்றல்னால அப்படி உட்கார வைக்கிறாங்களா, இல்லை உங்களுடைய ஆர்டருடைய ப்ரெசன்ஸ்? ரெண்டுமே இருக்கு. சம்டைம்ஸ் இட்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஓகே, ஃபர்கெட் எவ்ரிதிங். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஐகானிக் வர்ஷிப் நீங்கள் இன்ட்ரி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஐகானிக் வர்ஷிப் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது 7 மணிக்கு, முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் 11 மணி இருக்கும். அண்ட் ப்ரீச்சிங்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் அவங்களுக்கு. ப்ரீச்சிங் வந்து ½ அன் ஹவர் தான் ப்ரீச்சிங் இருக்கும். பட் மோர் ஆஃப் வர்ஷிப். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா they forget themselves and just worship. சத்தியமா ஒரு பாயிண்ட்ல போய் நான் பிசிக்கலா பார்க்கும்போது என்னால் நிக்க முடியாதுங்க. 7 to 11 எல்லாம் நம்மளால நான் நின்னதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. பட் அங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கு எக்ஸைட் ஆகும், வாவ் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இட்ஸ் a presence of God. பட் அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதையே கத்துக்கணும்ன்ற நான் சில ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா there is something to be learned. ஓகே. ஒரு லீடர்ஷிப் நீங்கள் ஒரு லீடர்ஷிப்னு போகும்போது some churches are doing that. லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. they are training them also. பட் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் தியரிட்டிக்கல். ஓகே, ப்ராக்டிக்கல் கிடையாது. நாங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு கஸ்டமர் வேற சொன்னோம்னா நிறைய இடத்துல நான் பார்த்த வரைக்கும் ஒரு குருடன் இன்னொரு குருடனை வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்ல இல்லாதவன் சேல்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். புரியுது சொல்லுங்களுக்கு? ஓகே. ஏன்னா நான் என்ன சொல்றேன், நான் ட்ரெயினர் அப்படின்வாங்க. பட் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கிடையாது. ஐ வாஸ் தேர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனி வந்து நான் 1000% கொண்டு போன ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் மீ அலோன், ஒரு டீம். ஒரு டைம் நான் என்னோட ட்ரிப்லாம் முடிச்சுட்டு என்னோட மீன் பிகாஸ் ஐ யூஸ் டு ட்ராவல் அலாட் போகும்போது என்னோட மீன் க்ளோஸ் அந்த மீன் பொண்ணு மீன் ஃபுல் அண்ட் மெயின் சப்போர்ட் எனக்கு அவள் தான். அவள் வந்து என்ன நான் வந்த உடனே சார் நான் ரிசைனிங், நான் ரிசைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு, இல்லை எம்டி சிங்கப்பூர்லேருந்து எம்டி வந்து எனக்கு கால் பண்ணி என்னை பயங்கரமாக ஃபயர் பண்ணாங்க. ஜஸ்ட் வெயிட் அப்படி சொன்னேன். ஜஸ்ட் வெயிட். இமீடியட்டாக நான் கால் பண்ணேன், எம்டியை கால் பண்ணேன். நான் கால் பண்ணிவிட்டு கேட்டேன் வாட் இஸ் இஷ்யூ அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி. சொன்னேன் சி ஐம் சாரி டு சே தட் யூ ஆர் மை எம்டி, பட் இந்த இந்தியா ஆஃபீஸோட ஹெட் யார்? இட்ஸ் மீ. அவங்கள திட்டினோன்னா யூ ஹேவ் டு ஸ்கோல்ட் மீ ஃபர்ஸ்ட் பிகாஸ் தே ஆர் கம்மிங் அண்டர் மீ. ஓகே, ஐம் சாரி டு சே தட். இப்படி சொன்னேன், ஐம் சாரி டு சே தட் please don't touch my people. You want to fire me, you want to shout at me, do it, but not my people. If they are doing mistakes, it's my responsibility. Okay அப்படினு சொல்லிட்டு கிளியரா சொன்னேன் நான். I'm not a rubber stamp here. Okay, if you want to run the organization, run. அப்படின்னா அவங்க ஓகே சாரி அப்படி சொன்னாங்க. சாரி. அந்த பொண்ணு உடனே பார்த்துட்டு சார் I'm taking back my resignation. ஏன்? Why? So நீங்க சப்போர்ட் பண்ண? Yeah, because I am standing. Okay. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, they run away. லீடர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. லீடர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லிருக்கலாம், இதே மாதிரி வேற மாதிரி சொல்லிருக்கலாம். இன்னொரு பயந்தவங்களே இருந்தா சொல்லிருக்கலாம், எப்படிமா அவங்க வந்து எனக்கு மேலே அவங்க தான், உனக்கும் பாஸ் எனக்கும் பாஸ். இது நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பா மேனிபுலேட்டிங் because they don't take responsibility. லீடர்ஷிப்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா because we are talking about Jesus as a person who's a leader. Now in fact எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு ஆசை கூட இருக்கு, மேபி ஃபியூச்சர்ல வரலாமா கூட இருக்கலாம், Jesus as a CEO. Yes. ஏன்னா அவரோட மேனேஜ்மெண்ட் லெவல் வேற, அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வேற. அவங்க சீசர்களை எங்கேயுமே யாருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே. சோ பிகாஸ் இட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஸ்கில் இருக்கு. நீங்க பைபிள்ல நீங்க நான் பிகாஸ் as a சேல்ஸ் பர்சன் நான் இன்னைக்கு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா I learned lot of management skills from them, from there. என்ன மாதிரி நான் சொல்ல பாருங்க, இந்த ஃபிஷிங் சொன்னேன் இல்லையா, ஃபிஷ் சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா he took responsibility. ஓகே he took responsibility. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே நீ போடா பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே வேற மாதிரி சொல்றேனே, இப்போ வந்து பீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டணும். பீட்டர் நீ பண்ணுப்பா நான் கட்டிட்டேன்ப்பா. இல்ல அவர் சொன்னாரு அந்த இடத்துல ஒரு காயின் இருக்கும், pay for you and me. ஓகே, அப்ப he is taking responsibility. ஓகே, இப்போ எங்க மாமியார் உடம்பு சரியில்லை, நேரா போனாரு, வா will go heal. நீங்க எவ்வளவு பேர் அப்படி இருக்காங்க, உன் மாமியாருக்கு பிரச்சனை நீ போயா அப்படின்வாங்க. சரி இது என்னன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா he was caring. ஓகே, he was showing that
நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் எக்ஸ் லீடர் அப்படிவாங்க. எக்ஸ் லீடரா? அப்படின்றது எக்ஸ் லீடர். லீடர்ன்றது நம்ம சொல்லக்கூடாது, நான் லீடர்னு சொல்லக்கூடாது. somebody should call you leader. ஜீசஸ் எங்கேயுமே வந்து நான் தான் லீடர் அப்படின்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. கண்டிப்பா கண்டிப்பா. people called him as a leader. why? because he knows how to lead. he was caring for people. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே அனுப்பிச்சிருங்க இவ்வளவு இதெல்லாம். நோ 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 நோ, இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபீட் them. ஓகே ஓகே. ஃபீட் பண்ணாரு. அதான் புரியுது உங்களுக்கு? அப்போ அது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே புரியுது. ஓகே. சோ அவர் நிறைய அந்த கேரிங் வந்து அதிகமா இருக்குது. ஓகே. அதாவது இப்போ நான் அந்த பொசிஷன்ல என்ன பண்ணுவேன், சோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இஸ் மஸ்ட். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா, ஸோ லீடர்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் தட் நான் அப்படின்றது கிடையாது. தேர் ஆர் 2 kinds of லீடர்ஷிப். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஹிட்லர் மாதிரி. ஆமா ஆமா. ஓகே. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் இது பண்ண, இது ஆர்டர் பண்றது. ஓகே, டூ இட் தட். ஓகே. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களை இன்வால்வ் பண்றது அண்ட் ஷோயிங் them how to do it. ஸோ அதுதான் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் மேட் us became as a role model for us. ஓகே. நிறைய இடத்துல அது வந்து he performed and did it. காமிக்கிறாரு எப்படி பண்ணணும் அப்படின்னு. இப்போ கார் ஓட்டுற மாதிரி தான். ஓகே ஓகே. அதை நீங்க ஓட்ட பழகாத வரைக்கும் யூ கேன் நாட் கோயிங் டு டிரைவ் இட். கரெக்டா? இப்போ வந்து பக்கத்தில் ஒரு இருப்பான். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா we need to teach them, we need to lead them. ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்ம கொடுக்க வந்து அண்ட் அப்ரிஷியேட் them அண்ட் கரெக்ஷன்ஸ் இருந்தால் ஃபைன் டியூன் பண்ணுங்க. ஓகே, இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு போது தென் தே வில் டூ இட். ஓகே. அது நிறைய இடத்துல வந்து ஜீசஸ் டிட் இட். ஸோ அது மாதிரி வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் பற்றி பேசும்போது அந்த சீசரில் எங்கேயும் விட்டு கொடுக்காத தன்மையும் ஒவ்வொன்றுக்கும் அந்த இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்கறதுலாம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஜீசஸ் வந்து நல்ல குட் சேல்ஸ்மேன். நீங்கள் அது எந்த அடிப்படையில் சொன்னீங்க? நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. சேல்ஸில் வந்து நாங்கள் எப்போ யூஸ் பண்ணுறது the questions you ask. ஓகே. என்ன மாதிரி क्वेश्चंस கேக்குறீங்க? ஓகே. because we cannot convince everybody. என்னோட சிம்பிள் ஒரு சேயிங் இருக்கு, நான் கோட் சொல்றேன். you can convince no one or you cannot convince anybody. they have to get convinced themselves. அவங்களே கன்வின்ஸ் ஆகணும். சோ அந்த இது கேக்குறாங்க, டாக்ஸ் கட்ட பத்தி கேக்குறாங்க. டாக்ஸ் பே பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா. அவர் என்ன சொல்லிருக்கலாம், பே பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கலாம். ஆமா ஆமா. பட் அத பத்தி என்ன அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இதோட யாரோட உத்தரவுன்னு கேக்குறாரு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அப்போ அவங்க பேச வைக்கிறாரு. ஆமா. அவங்கள பேச வச்சுட்டு கேட்கறாரு. தென் ஹி சேஸ் பே, யாருக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுமோ அதை கொடுங்க, அண்ட் வாட் பிலாங்ஸ் டு காட் யூ கிவ் டு காட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திஸ் ஆர் ரைட் வே ஆஃப் கொஸ்டினிங். இப்போ அதே மாதிரி இடத்துல வந்து கேட்கறாங்க, ஆர் யூ காட் அப்படின்றாங்க. நீ கடவுளா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் எங்கேயுமே ஆனா கடவுள் சொல்லவே இல்லை. பட் அவர் என்ன கேட்கறாருன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே. திருப்பி புரியுது சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இஸ் தி பெஸ்ட் பர்சன். ஓகே ஓகே. இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் அவர்கிட்ட. ஸோ அதனால தான் அந்த சொல்ல வரீங்க. நம்ம ஜீசஸ் வந்து அதிகமாக பயன்படுத்தின வார்த்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம், அதை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. கிங்டம் ஆஃப் காட். ஸோ நான் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் கேட்குறது ஒன்று, அந்த மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடு எல்லாம் கூட கொடுக்கும். நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி தேவனுடைய ராஜ்யம் நீதி தேடுனா என்ன, அதெல்லாம் என்ன நினைப்பீங்க? இன்ஃபேக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுன்னா, பிகாஸ் இந்த பைபிளை பற்றி நம்ம நிறைய பேசல. இன்ஃபேக்ட் we didn't have much of time. என்னோட பாட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு. ஓகே. அண்ட் ரிக்வெஸ்ட் வியூவர்ஸ் டு கோ பேக் டு தட். ஓகே. அதுல போனீங்கன்னா எல்லா கிட்டத்தட்ட கண்டென்ட்ஸ் இருக்கு. அந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகே. சோ கிங்டம் ஆஃப் காட் ஒண்ணே அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜீசஸ் சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா when he says, ஓகே, அவரோட ஃபர்ஸ்ட் பிரீச்சிங் வந்து பாத்தீங்கன்னா the kingdom of god is near அப்படின்றாரு. repent, the kingdom of god is near. ஃபர்ஸ்ட் வந்து repent ன்ற பார்த்தா renew your mind, உங்க திங்கிங் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே. and the kingdom of god is near. அப்ப இந்த கிங்டம்ல வந்து பாத்தீங்கன்னா when you are in the kingdom of god, kingdom of godல வந்து பாத்தீங்கன்னா there's no sickness, there's no problem, there's no challenges, எதுவுமே கிடையாது. so you are operating from the kingdom of god. அந்த மைண்ட் செட்ல புரியாம சொன்னோம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பைபிள் சேஸ் you are an ambassador for Christ இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு US ambassador வச்சுக்கோங்க. just imagine you are an US ambassador sitting in India. ஓகே. இப்போ நீங்க ஒரு US ambassador, உங்களோட ப்ரொவிஷன்ஸ் எங்க இருந்து வருது உங்களுக்கு? US ல இருந்து வருமா, இந்தியால இருந்து வருமா? யூஎஸ்ல இருந்து தான் வரும். மேபி உங்களுக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்கு. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா காசு இல்ல, சம்திங் லாட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கு. பட் will you be worried? கண்டிப்பா worry பண்ண மாட்டேன். யூஎஸ்ல இருந்து வரதுனால the source is from US அப்படிங்க. அதே மாதிரி தான் kingdom of god நம்ம my source is from the kingdom of god. okay okay. my source is not from here. though I am here, I am a citizen of the kingdom of god. kingdom of god, அதுதான் வந்து ஜீசஸ் வந்து he wanted to bring that
into our mind. So அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம the way we operate will be different. ஓகே ஓகே. இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிக்னஸ் கிடையாது. Though I am in India, though I am in the flesh. ஏன் நான் சொல்றேன்னா I cannot have sickness now because I belong to the kingdom of God. ஓகே. என்னோட financial problems வராது because I belong to the kingdom of God. My provisions comes from there. My provision is not from here. அந்த மைண்ட் செட் நம்ம சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் என்ன நம்ம எல்லாம் என்ன பண்ணி நம்மளோட மெயின் நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா can we go there? செத்ததுக்கு அப்புறமா போயிடுமா? பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா you're there. Yeah, you're from there to here. நம்ம இங்க இருந்து அங்க போற ஆள் கிடையாது, நம்ம அங்க இருந்து இங்க வந்த ஆட்கள். ஓகே ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரலா ஒரு ஆட்டிட்யூட் தாட் ப்ராசஸ் என்ன, ஐயோ நம்ம சொர்க்கத்துல போயிட்டு நிம்மதி எல்லாரும் சொல்லுதுன்னா எல்லா ரிலீஜன்லயுமே சொர்க்கத்துல போயிட்டு நிம்மதியா இருக்கலாம்ப்பா, சொர்க்கத்துல போயிட்டா நிம்மதியா இருக்கலாம்ப்பா. அது சொர்க்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா when you have God in you, அதான் சொல்ல வேற மாதிரி சொன்னோம்னாக்கா when you have God in you, earth becomes heaven. Earth becomes heaven. ஓகே ஓகே. ஸோ நம்ம ஆப்ரேட் பண்ற விதம் நீங்க இப்போ நான் நிறைய டெஸ்ட் பண்ணி சொல்லுவேன். இது எல்லாம் ஏன் எப்படின்னாக்கா பிகாஸ் ஐ எம் ஆப்ரேட்டிங் இன் தி கிங்டம் ஆஃப் காட். நான் சொன்ன பைக்ல பெட்ரோல் இல்ல, ஸ்டார்ட் இன் தி நேம் ஆஃப் கிங், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஸ்டார்டட். நிறைய இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சால்வ் பண்ணிருக்கேன். நிறைய இட் குட் பி டெக்னிக்கலா இருக்கலாம் சில விஷயங்கள். ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ நீங்க எந்த பிரச்சனைகளுமே நம்ம இல்லாம அந்த பூமியில வாழ்றது அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஆனா பிராக்டிகலா பார்க்கும்போது அப்படி இல்ல, நிறைய பிரச்சனை. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் ஸ்டீயிங் ஃப்ரம் தி ஃப்ளஷ். நீங்க திருப்பி நீங்க ஃப்ரெஷ்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க சாதாரண ஆட்களா பாருங்க. அதான் அங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரினியூ யுவர் மைண்ட். அதான் சொல்ல ரிப்பென்ட், தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர். ஆனா கஷ்டம் நமக்கு ஒரு வந்து நம்ம இல்லைன்றத நம்ம சொல்றோமா? நான் அதை கேட்கறேன் நானு. இல்ல கஷ்டமே வராதுங்க அப்படின்னு சொல்ல வருமா? என்ன சொல்ல வரும்னு கேட்கறேன். கஷ்டம் வந்தாலும் ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணிடுவோம்னு சொல்ல வருவோம். நீங்க சேலஞ்சஸே ஃபேஸ் பண்ணி வச்சீங்களேன். என்னோட சிம்பிள் சேயிங் வந்து பாத்தீங்கன்னா யூ நெவர் காட் டு தி நெக்ஸ்ட் லெவல். You never go to the next level. Once you go to the next, if you want to go to the next level, there will be a new challenge. For example, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்ப நிம்மதியாக ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பென்ஷன் வாங்கிட்டு உட்காந்துட்டு. ஓகே ஓகே. I risked my life. There's a challenge. நான் ப்ராப்ளம் சொல்ல, இட்ஸ் a challenge because நான் சூஸ் பண்ணது தான் அது. அதே மாதிரி தான் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க எனக்கு பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க, என்ன அண்ணா நமக்குலாம் ப்ராப்ளம்லாம் வந்தா எப்படா சால்வ் ஆகும்னு பார்ப்போம். நீங்க என்னன்னா ஊர்ல இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு வா ப்ராப்ளம் சொல்லுன்றீங்க, எப்படின்னா அது அப்படின்னாங்க. என்ஜாய் தட் பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு சால்வ் தட். ஓகே. நீங்க ஒரு 10,000 பிளஸ் பீப்புளோட லைஃப் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சொல்லும்போது இட் இஸ் நாட் த மணி விச் ஐ ஏர்ன், அது எனக்கு முக்கியம் கிடையாது. அவ்வளவு பேரோட லைஃப் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கேன், அவங்க லைஃப் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ அவங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன் அதை. ஸோ ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் தட். ஸோ அதை எப்படி பார்க்கறேன்னா சேலஞ்சா பார்க்கறேன், ப்ராப்ளமா பார்க்கல. ஓகே ஓகே ஓகே. புரியுது சொல்லுங்க எனி டைம். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் திங் வந்து பாத்தீங்கன்னா the mentor, the guru, okay, the so called person is in us. நமக்குள்ள இருக்காரு. என்ன வந்தாலும் சரி, the moment you ask him என்ன எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, he will guide you. அதுதான் என்னோட டீச்சிங், என்னோட லேர்னிங்ஸ் கூட. ஓகே ஓகே. நான் ஈவன் பட் ஆனா நான் கேட்கறது இப்போ எல்லா மனிதர்களுக்குமே இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுக்கான ப்ராப்ளம் இருக்கு. பட் நான் அப்போ எல்லாத்துக்கும் இது வரத்தான் செய்யுது இல்லை, ப்ராப்ளம்ன்றது நம்ம சேலஞ்சாக எடுத்து பார்க்குறோமா, அது வியூ தான் மாறுது. இப்போ கர்த்தர் தண்டிக்கிறாரான்னு கேட்டால் இல்லைங்க அவர் சிச்சிக்கிறாருப்பாங்க, இல்லை வந்து விளைவு இப்படியே சொல்லுவாங்க. ஆனால் ஃபைனலி வந்து அவன் அடி வாங்குறதுங்கிறது அந்த நேம் மாறுதான்னு கேட்குறேன். உங்களுக்கு வேற மாதிரி சொல்கிறேன், when I have a solution for the problems, why should I worry? ஓகே ஓகே ஓகே. புரியுது சொல்ல உங்களுக்கு. எனக்கு ஒரு சேலஞ்ச் வருது, நீங்கள் சொன்ன மாதிரி சேலஞ்ச் வருது, பட் ஐ ஹேவ் சொல்யூஷன். அப்படின்னும் போது why should I worry? ஓகே ஓகே. இப்போ என் பொண்ணோ பையனோ வந்து பார்த்தீங்கன்னா when they are coming with me, என் கூட வரும்போது will they be having discomfort இருக்குமா அவங்களுக்கு, இல்லை பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே இப்போ வாக்கிங் போயிட்டு இருக்கேன், டாடி கூட இருக்காங்க. நான் சொல்றேன் the greatest daddy is in us, the greatest creator is in us. நம்ம அது மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒருத்தன் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றான்னா when they are going to all this na I am alone. ஓகே ஓகே. நான் தனியா இருக்கேன். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ எம் நாட் அலோன். அப்பதான் அந்த பயம் வருது. எஸ், நான் ஒரு வீடியோ போட்டேன், ஐ எம் நாட் அலோன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்ட ரீசனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒருத்தர் என்ன கால் பண்றாரு, கால் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணிட்டு சொல்றாரு, சார் தேங்க்ஸ். ஓகே. ஒரு 8 மணிக்கு, யாருன்னே தெரியாது, எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னு. நேற்று நைட்டு நான் 11 மணிக்கு சூசைட் பண்ணலாம் டிசைட் பண்ணேன். சரி எல்லாம் தூங்கட்டுமேன்னு சொல்லிட்டு சும்மா யூடியூபுக்கு போனேன், உங்க வீடியோ வந்துச்சு. அது வந்து டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் சூசைட் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் பாருங்க.
அவருக்கு சூசைட் பண்ண வேண்டிய ஆளுக்கு இந்த வீடியோ நான் எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. சரி. பட் அவருக்கு அந்த வீடியோ அன்னைக்கு கடவுள் காமிச்சிருக்காரு. God has shown him that video. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம தனியா இல்ல, கடவுளோட நமக்கு கனெக்ஷன் என்ன, ஐம் நாட் அலோன் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்காரு இடத்துல. அவர் அந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே பிளஸ் என்னோட பர்சனல் டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணுங்க. நானும் இப்படி சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன் தனியா. ஃபேசிங் தி வேர்ல்ட் ஆல் அலோன். நானே சொன்னேன், நானே வந்து ஏன் சூசைட் வரைக்கும் அந்த டாட் போச்சுன்னா பிகாஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. மொமெண்ட் ஐ நியூ ஹி இஸ் தேர் வித் மீ, எவ்ரிதிங் சேஞ்ச். சோ அந்த இது சொன்ன உடனே அவர் சொன்னாரு, தட் சேஞ்ச் மை லைஃப், தட் சேவ் மை லைஃப். சோ அந்த ஐ அம் அலோன் அப்படின்றதே டெவிலோட ஒரு ஓகே ஓகே. ஆனால் இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்லாதவங்க, கடவுள் நம்பிக்கையில் இல்லாட்டி ஓரளவு இருக்கிறவங்க சூசைட் வரை போகிறோம், அப்புறம் திருப்பி ஆண்டோ டச் பண்ணுறாரு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வரும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. பட் ஸ்பிரிச்சுவலாகவே நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும்போது கடவுள் கூட இருந்து இந்த பிரச்சனை வருமா? வரவே வராது. அதான் என்னோட ஆன்சர், வரவே வராது. ஓகே ஓகே. இல்லைன்னா நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரியலன்னா என்ன? you don't know how to communicate with God. God அதாவது see we can overcome God. இல்லை, இந்த உலகத்துல உலகத்துல நிறைய எல்லாம் நடந்துக்கிட்டு, ஏமாற்று வேலைகள் நடந்துக்கிட்டு தான் நிறைய பேரோட மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை கேட்காம பண்ற வேலைகள். ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் அந்த பிரச்சனை. கர்த்தர் சோதிக்கிறார்னா வருதானே, சோதனை கொடுக்கிறார், சோதிக்கிறார், அந்த வசனங்கள் எனக்கு வந்து அதுல I'm not comfortable. வேற பாயிண்ட் சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? கேக்குறேன். ஆமா, எனக்கு அது கம்ஃபர்டபிள் இல்ல அந்த வார்த்தை. பிகாஸ் see டெஸ்ட் பண்றாரு. நெவர். யோபுவெல்லாம் டெஸ்ட் பண்ணாரு. யோபு டெஸ்ட் பண்ணாங்க. வெரி குட் கொஸ்டின், நல்ல கொஸ்டின் நீங்க கேட்டீங்க. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா அதுல ஒரு இடத்துல வந்து ஜோப் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னாக்கா, what I feared upon came upon me. நான் எதை கண்டு பயந்த காரியம் நடந்துச்சு. சோ பயம்ன்றது ஒரு டோர். பயம்ன்றது ஒரு டோர். சோ அந்த டோரை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க. சோ நான் என்ன திருப்பி சொல்ல, நீங்க என்ன எதை கண்டு பயப்படுறீங்களோ அது வரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு பவர்ஃபுல் டெஸ்டிமனி. ஒரு லேடி எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி சொல்றாங்க, சார் நான் வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ம்ஸ், புழுங்களை பற்றி ஒரு ஆர்டிகல் மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய புழுங்களை பற்றி ரிசர்ச் மாதிரி பண்ணி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் டுக் 1 month ஃபார் மீ டு கெட் இன் டு தட். பட் அந்த மைண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழுன்னு வந்து ஒரு பாயிண்ட்ல வாட் ஹேப்பன் வாஸ், என் பிளட்ல புழு வந்துருச்சு. என் பிளட்ல புழு வந்துருச்சு. அண்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஐ டிடன்ட் கெட் எனி ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் என்னோட ப்ரோக்ராம் எடுத்ததுக்கு அப்புறமா she became completely normal. அது ஒரு பாயிண்ட் இருக்கு நீங்க சொல்றது. பட் ஆனால் அந்த யோபு கான்வர்சேஷன்ல முதல்ல ஆண்டவருக்கும் சாத்தானுக்குமே ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி தானே அது இருக்கு. பைபிள்ல வந்து நீ வந்து வேலி அடிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் வரத்தான் செய்யுது. அப்படி பார்க்கும்போது இவர் ஆண்டவரே அனுமதிச்சுதான் அப்படிதான் தெரியுது படிக்கும்போது. அதான் சொல்றாரு, சாப்டர் ஃபுல்லா படிக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, so the thought was before. அவர் பயந்தது முன்னாடி. அவர் என்ன அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேரோட பிரேயரே வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தே ஆர் அஃப்ரேட், பயப்படுறாங்க. இன்ஃபேக்ட் ஓப்பனா சொன்னோம்னா கொரோனால செத்தவங்க நிறைய பேரோட ரீசன் கேட்டீங்கன்னா ஃபியர், பயம். அதுதான் மெயின் ரீசன். அதை ஐ அம் சாரி டு சே தட் மீடியாவே அதை ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, இவ்வளவு கேசஸ், அவ்வளவு கேசஸ், அவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, இவ்வளவு பேர் ஃபியர். அது என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் பயந்துட்டாங்க. அதுல வந்து இன்க்ளூடிங் நிறைய பிலீவர்ஸ் பயந்தாங்க. ஏன்னா because media is talking about it, everybody is talking. So சாத்தா வந்து பாத்தீங்கன்னா he is using media to reach out to people, creating fear. இப்போ யோபுலே டெஸ்ட் பண்ணாலும் திருப்பி ஆண்டவர் ரெட்டத்தை இல்ல அதுதான் சொல்றாரு. See, but அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஜோபோட வந்து நெக்ஸ்ட் இதை பார்க்கணும். நீங்க அவர் என்னதான் வந்து பண்ணாலும் he didn't curse God. He didn't curse God. அந்த மைண்ட் செட். பிகாஸ் எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல வெறுத்துருவாங்க. இப்போ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா அதுல நம்ம என்ன கத்துக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதை கண்டு பயந்தனோ அது நடந்துருச்சு. சரி, என்ன எடுத்துக்கணும், எதை கண்டு பயப்படாதீங்க. பிகாஸ் தட்ஸ் a first open door. நீங்க சாத்தா அப்படி ஒருத்தர் பயப்படாம இருக்க முடியுமா? இப்போ நீங்க ஏதாவது ஒன்று நடக்குது டக்குன்னு சம்பவம், எந்த பயமே இல்லாம நான் அப்படியே காமனா இருக்கேன், அப்படியே ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியுமா? பயம்ன்றது ஒரு ஸ்பிரிட். ஓகே ஓகே ஓகே. பயம்ன்றது ஒரு ஸ்பிரிட். அதாவது நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல 365 டைம் சொல்றது பாத்தீங்கன்னா பயப்படாதே. ஏன்னா பயம் இருந்தா ஃபெய்த் இருக்காது. ரெண்டுமே ஆப்போசிட் ஈச் அதர். ஓகே ஓகே, ரெண்டுமே ஆப்போசிட் ஈச் அதர். ரெண்டுமே நான் என்னோட டீச்சிங்ஸ்ல வந்து சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா பயம், ஃபெய்த் அண்ட் ஃபியர் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். அண்ட் இது போத் ஆர் தி ரிவர்ஸ் சைடு. இப்போ நீங்க ஃபெய்த்தை பத்தி என்ன சொல்றீங்களோ அதே தான் ஃபியர்
நடந்துருச்சுன்னா, போயிடுச்சுன்னா, லாஸ் ஆயிடுச்சுன்னா, ஓகே ஓகே அதே தான் ஃபெய்த். கிடைச்சிருச்சுன்னா, ஜெயிச்சிட்டேன்னா அதேதான். இட்ஸ் a hope. புரியுது. இப்போ ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா கடவுளை யாரும் குறை சொல்ல போறது இல்லை. நம்ம ஏதாவது தப்பு பண்ணி நம்ம பாவம் பண்ணி அதனால ஏதோ தண்டிக்கப்பட்டோமோ அப்படி யோசிக்க தானே செய்வாங்க. டக்குன்னு அந்த ஃபியருங்கிறது இப்படி தானே பிசாசு ஏதோ ஒரு இதுல கொண்டு வர்றான். அதுக்காக கேட்குறேன். அதான் சொன்னேன். see ஒண்ணு என்ன சொன்னேன், ராங் தாட்ஸ். ஓகே, ராங் தாட்ஸ். ஓகே. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா யூ ஆர் ஈஸிலி பிளேமிங் சம்படி. இப்போ நான் வந்து பிஸ்னஸில் க்ரோ ஆகலை அப்படின்னா கடவுள் என்ன வந்து இப்படி தான் இருக்குன்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா இட்ஸ் ராங். நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்காக? வாட் டிட் யூ டு? ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள்ன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு பிளேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லலாம், இந்த கார் இல்லை, கடவுள் கொடுப்பாடுறான், கடவுள் கொடுப்பாடுறான், அவர் கொடுக்கும்போது வாங்கிக்கலாம்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஈஸியான இது. பட் வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் தட்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்காக? ஸோ அந்த இது போகும்போது யூ கம்மிங் அவுட் ஆஃப் ஏ கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா கம்மிங் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். அடுத்த லெவல் நான் போகிறதுக்கு நான் எதுக்கு தேவை? இதெல்லாம் தேவையா எனக்கு? நம்ம மினிஸ்ட்ரி பண்ணும்போதே இப்போ எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்ஸ் ரொம்ப ஃபேமிலி, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற நீ? தேவையா உனக்கு? See, for example, I'm a very good salesman. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக பண்ணேன்னா ரியல் எஸ்டேட் பண்ணியிருப்பேன். I would have made a lot of money. Okay. But why should I get into this? Because இது என்னோட சாய்ஸ் கிடையாது, இது கடவுளோட சாய்ஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ மே நாட் மேக் தட் கைண்ட் ஆஃப் மணி வாட் ஐ கேன் டூ இன் ரியல் எஸ்டேட். பட் ஃபார் மீ ஐ மே டூயிங் காட்ஸ் வில். புரியுது சார் உங்களுக்கு? ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் த மணி ஃபேக்டர். நிறைய பேரோட ஓகே பைசா சம்பாரிச்சா போதும். நோ, ஃபார் மீ இட் இஸ் டூயிங் காட்ஸ் வில். காட்ஸ் பர்பஸில் நிற்கிறேன்னா அப்போ அவர் கைட் பண்ணுவார் எனக்கு. ஓகே ஓகே. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், இன்னைக்கு வந்து மேபி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாட்காஸ்ட் which I'm coming and sharing all this. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வர ஆட்கள் எல்லாருமே த்ரூ இன்டர்நெட் வித்தவுட் எனி அட்வர்டைஸ்மெண்ட். அண்ட் காட் இஸ் சென்டிங் them. ஓகே ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து காலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜெர்மனி. ஃபர்ஸ்ட் வந்து கால் ஜெர்மனிலேருந்து வருது. ஓகே ஓகே ஓகே. தமிழ்நாடு தான். அவர் பாட்டுக்கு பேசுறாரு. நான் ஒரே வீடியோ தான் போட்டேன், ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் யூடியூப்ல. பார்த்தா அவர் பேசுற எனக்கு செக் ஜெர்மனில செக் திருப்பி செக் பண்றேன். ஏன்னா அப்ப மாதிரி வாட்ஸ்அப் கால்லாம் கிடையாது. வி ஹேட் ஸ்கைப். ஓகே. நார்மல் கால்ல கால் பண்ண 2 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு. and he was the first client for me. சோ அப்ப என்ன இன்னைக்கே சொல்லுவேன் நான், only if God permits you can come and meet me. ஓகே. அவங்கள பைசா இருக்கும், பட் ஸ்டில் they cannot come. only if God permits they'll come. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து I'm not worried about it. ஓகே ஓகே ஓகே. வந்துச்சுனா ஓகே, வரலனாலும் ஓகே, கூல். புரியுது உங்களுக்கு? I don't push myself. ஓகே. இத புஷ் பண்ணி இத பண்ணனும் வேண்டாம். பட் I am doing all my works. நான் என்னென்ன பண்ணுமோ, வீடியோஸ் பண்ணுமோ, கண்டென்ட்ஸ் பண்ணுமோ, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். சரி, உங்க ஆக்டிவிட்டியை நீங்க நான் பண்ணிட்டே இருப்பேன். நான் புக் எழுதுறது கூட சொல்றேன். புக் எழுத நம்ம டைம் ஃப்ரீயா தான் புக் எழுத ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் அந்த 9 புக் வந்த ரீசன் அப்படிதான். ஓகே, தாட் வரும். ஓகே அது ஏன் புக் எழுதக்கூடாது, இதை பத்தி ஒரு புக் எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் இட். பட் இகேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா he is my person, he is going to do it for me. So it is combined. தனியால் கிடையாது. ஓகே, சூப்பர். ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்டு இந்த செக்ஷனை முடிக்கலாம். ஆக்சுவலி வந்து நான் உங்களை பேசும்போது நீங்கள் சொன்னது, நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டியன் இதில் வந்து சிலர் மட்டும் ரொம்ப கிஃப்டடாக ஆப்ரேட் ஆகிறாங்க. அதை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஸோ கிஃப்டட்னா இப்போ டிஜே சங்கல் மாதிரி, இப்போ அது மாதிரி சில ஆட்கள், இப்போ ராம்பாப் மாதிரி இப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இருக்கிறாங்க. பட் இது வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இது வந்து எல்லாருமாலையுமே பண்ண முடியும். பட் அவங்களுமே அதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ராம்பாபா அவங்களோட எடுக்கும்போது அவங்களுமே அதான் சொல்கிறாங்க, எல்லாராலையும் முடியுங்கிறது. பட் ஆனால் அப்படி எல்லாராலையும் இங்கே முடிகிற மாதிரி இல்லைல்ல. ஆக்டிவிட்டி அங்கங்கே ஒருத்தர் தான் அங்கங்கே எழுப்பி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்க இது எல்லாராலையும் முடியும் அப்படின்னீங்க. இது எங்கே லேக் ஆகுது, எங்கே அது மைண்ட்? Okay, what you're feeding in your mind. See, very simple. திருப்பி நான் கன்க்ளூட் பண்ண சொல்றேன்னா, as a man thinking in his heart so easy. Okay. அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அதுதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் அவரை மாதிரி பண்ண முடியுன்றதை விட நான் இல்லைன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துடணும். இது நான் கிடையாது, இட் இஸ் he in me. அவரு எனக்குள்ள இருக்காரு. அதை நம்ம பண்ணோம்னா he is going to do it. நான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு, ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டில் நீங்க எந்த பவர் கொடுத்தாலும் வரும். பிகாஸ் இட்ஸ் கனெக்ட் டு த சோர்ஸ். ஓகே. ஸோ நான் இல்லை, இட் இஸ் ஹீ இன் மீ. அது நீங்கள் எவ்வளோ தூரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். கனவுல ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, ஜீசஸ் ஒரு இடத்துல பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் ஓட்ட முடியல,
அப்போ அவங்க இந்த ஆள் என்ன பண்றாங்க, அவங்க அப்பாக்காரர் என்ன பண்றாரு வந்துட்டு ஜீசஸ் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க சிஷ்யத்தை போய் அப்ரோச் பண்ண அவங்களுக்கு வந்து பேய் ஓட்ட முடியல, ஸோ ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னா அவரு ஓகே. அப்போ என்ன கேட்குற உடனே நீங்க அந்த பைபிள் அந்த வசனம் படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் திட்டுறாரு. திட்டிட்டு சார் பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு பிலீஃப் இல்லை, பிகாஸ் இட் ஹாஸ் டு பி ஆப்ரேட்டட் த்ரூ ஃபெய்த். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் த வேர்ட்ஸ், வார்த்தை மட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம சொல்லும் போது say to the mountain move. If you have a faith like a mustard seed இருக்கு, faith ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் வார்த்தை மட்டுமே கிடையாது, வார்த்தை வித் ஃபெய்த், வேர்ட் வித் ஃபெய்த். நிறைய பேர் ஆப்ரேட் பண்றது பார்த்தீங்கன்னா they just use the word. ஃப்ரெஷ்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெஷ்ல இருந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க். ஓகே, நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் போது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நோ இட்ஸ் ஆல்ரெடி ஓவர். ஓகே ஓகே, என்னோட தாட்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இட்ஸ் நாட் தட் ஓகே எது நடந்துச்சா இல்லை ஐ டோன்ட் கிவ் ஆஸ்க் வித் அன்பிலீஃப். புரியுது சொல்லுங்களுக்கு? ஏன்னா பிகாஸ் நான் இல்லை அதுல. ஐ ஹேவ் டு ரிலீஸ் த வேர்ட், அவ்வளவுதான். ஐ ஹேவ் டு ரிலீஸ் த வேர்ட். அந்த வார்த்தை நம்ம சொல்லும் போது இட் ஹேப்பன்ஸ். நான்றது தூக்கி போடாத வரைக்கும் யூ கேன் நாட். ஓகே, இந்த ஸ்பிரிட் லைக் கேத்ரின் குல்மன்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துருக்கேன். சொன்ன I must die. How they gonna why should you see fucking one? I must die. My flesh should die. Okay. My flesh should die. Okay. நீங்க fleshல நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே you cannot see in the spiritual side. Okay. Because spiritual எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா spiritual senses, 5 senses இருக்கோ, அதே மாதிரி we have spiritual senses. So the spiritual senses operate பண்ணனும்னா you have to switch off your physical senses. Your physical senses இருந்துட்டு physical பார்க்க முடியும். Okay. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்றாங்க பிகாஸ் ஸ்டில் இன் த ஃப்ளஷ். ஓகே, நீங்க ஃப்ளஷ்ல இருக்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வசனத்தை நீங்க எடுக்கிறீங்களா தான் வெரி சார். வசனத்தை எடுக்கிறீங்களா, பைக் இஸ் பைக், வி ஆர் ஹீலிங் பண்ணுறோம், ஹீலிங் அப்படின்னா இட்ஸ் ஆல்ரெடி டென், இட்ஸ் ஓவர், உழைச்ச போச்சு. அப்போ அந்த இடத்துல நம்ம எடுக்கிறோமா? இஃப் யூ நாட் டேக்கிங் தட் யூ ஆர், ஐ அம் சாரி டு சே, யூ ஆர் ராங் எக்ஸாம்பிள் டு பி கிறிஸ்டியன். யூ ஆர் ராங் எக்ஸாம்பிள், யூ ஆர் இன்சல்ட்டிங் த பைபிள். என்னோட வார்த்தை அப்படிதான். இருக்க முடியாது. யூ கேனாட். அப்படியே வந்தாலும் போகணும். இட் ஹாஸ் டு லிவ். மைண்ட் பத்தி பேசும்போதே சில மைண்ட் ட்ரைனிங் கொடுக்குறேன்னா என்ன மைண்ட் சரியில்லைன்னு சொல்றேன். அந்த ஒரு தாட் இருக்கும். அதனால மைண்டுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு, சோகல இவ்வளவு விஷயம் பண்ண முடியுங்கிறது உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். 2-3 நாள் ஸ்பெண்ட் பண்ணா கூட நிறைய கண்டென்ட் எடுக்கலாம் நினைக்கிறேன். இல்லை, அந்த கண்டென்ட் தான் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா ஓகே டு பைக் ஸ்பாட்டிஃபை சேனல்ல, கண்டிப்பா கிங்டம் ஆஃப் காட் பிளஸ் என்னோட யூடியூப் சேனல்ல ஓகே நிறைய பேசுறீங்க. எனக்கு அதுல நானே வந்து ஓகே அந்த மைண்ட் செட்ல அன்னைக்கு என்ன பேசுனேன், இன்னைக்கு மைண்ட் செட் வேறையா இருக்கும். ஓகே ஏன்னா அது வேற லைக் அந்த பேசிக்ல இருந்து பேசிருக்கலாம். நீங்க வந்து மேபி நான் ஒரு வேற இடத்துல பேசிட்டு இருக்கலாம். ஸோ அதனால இட்ஸ் லேர்னிங் ஃபார் மீ ஆல்சோ. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை ஒன் மோர் லிங்க் ஷேர் பண்றேன். இந்த இன்னைக்கு நிறைய பேர் வந்து மைண்ட் பவர் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா வேற அபில இருந்து அப்படி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்ரஹாம் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் அப்ரஹாம். அப்புறம் ஏதோ பைபிள்ல இருந்தா இருக்குது. அப்ரஹாமுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல கடவுள் சொல்றாரு குழந்தை கொடுக்கணும். இவ்வளவு வருஷமும் குழந்தை இல்லாத மனுஷன் மைண்ட் எல்லாம் ஃபிட் பண்ணாது, வரவே போறது பறக்க போறதே இல்லை அப்படின்னு மைண்ட்ல இருப்பாரு. அப்புறம் அப்ரஹாம் சொல்றாரு கம் அவுட், வெளியே வந்து நட்சத்திரங்களை பாரு, see look at the stars. இந்த மாதிரி ஒரு சதை. ஸோ ஒவ்வொரு டைமும் ஐ மீன் அப்பா வெளியே என்ன பார்க்குறேன், ஸ்டார்ஸை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் என்னோட குழந்தைங்களா இருக்கும், என்னோட ஜென்ரேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ் விஷுவலைசிங். நான் சொல்ல அடிக்கடி வாட் யூ விஷுவலைஸ் யூ மெட்டீரியலைஸ். நீங்க எதை வந்து மைண்ட்ல பாக்குறீங்களோ அதை தான் நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க. ஸோ he was visualizing. ஸோ யாரு கடவுள் ஏன் கொண்டு வரனா, பிகாஸ் அந்த பிளாக்டு மைண்ட்ல he cannot have children. Okay. அதனாலதான் வந்து கடவுள் God is helping him. Okay. To look at the stars. So God is teaching. So விஸ்லேஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? Started from Abraham. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த போர்டு வச்சு சொல்லுவாங்க, விஷன் போர்டு அப்படின்னுவாங்க. இது எல்லாமே நீங்க கார்பரேட்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. Habakkuk 2:2 நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா Habakkuk 2:2 ரைட் on your tablet போட்டுருக்கு. ரைட் உங்களோட ட்ரீம்ஸ் உங்களோட விஷன்ஸ் எல்லாம் நீ எழுதியே போட்டுருக்கு. எங்க Habakkuk இருக்கு, பைபிள்ல தான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், டைம் மிஸ் பண்ணிட்டு எந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இதை பத்தி பேசுறாங்க அவங்க பேர் ஓடிட்டு இருக்கோம். ஸோ தி பெஸ்ட் மோட்டிவேஷன் நான் சொல்றேன், சாரி டு யூஸ் தட் வேர்ட், தி பெஸ்ட் மோட்டிவேஷனல் புக் எனக்கு என்னன்னா தி பைபிள். சூப்பர். நிறைய சீக்ரெட் சக்சஸ்லாம் அதில் சொன்னீங்க. எல்லாமே நிறைய அவங்க மைண்டை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு புக்ஸ், ஸோ உங்க கோச்சிங், ஸ்பாட்டிஃபை, யூடியூப் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறோம். நிறைய பேர் உங்களோட கனெக்ட் ஆக நம்புறோம். எல்லாத்தையும் ஒன்னே வந்து சொல்றாங்க,
கால்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் பி ஃப்ரீ டு கால் மீ ஓகே மென்டர் கோச் பிரதர் எவ்ரிவே ஆல்வேஸ் லுக் அட் மீ ஏன் என்னோட சேனல்ல போகலாம் போய் பார்க்கலாம் நிறைய கண்டென்ட்ஸ் நான் பேசுறது ரொம்ப கம்மி நான் என்கிட்ட வந்து கண்டென்ட்ஸ் அவ்வளோ இருக்குது ஃபார் த ஓவர் 15 இயர்ஸ் ஆகுது இருக்குது ஓகே ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் 2015 நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சொல்ல ஓகே ஸ்பாட்டிஃபை ஆல்மோஸ்ட் 50+ வீடியோஸ் இருக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பைபிள் பேஸ்ல ஓகே எப்படி பார்க்கணும் ஸோ எகெயின் தேங்க்யூ எகெயின் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பார்த்த ரொம்ப சந்தோஷம் ஸோ ஏடன் டிவி இன்னைக்கு கொடுத்து அப்பாயின் முடிகிறோம் தேங்க்யூ ஃபார் த தேங்க்ஸ் It's taken a long time. They did it. Take what 2 years. We were doing 3 years.